அன்பு நேயர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே, பக்தர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ் வருஷம் மொத்தம் 60 ஆண்டுகள் உடையது. இந்த 60 வருஷத்தை தான் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கும். மற்ற ஆண்டுகளுக்கெல்லாம் எண்ணிக்கை தான் கணக்கு. இப்போ இங்கிலீஷ்ல எடுத்துட்டீங்கன்னாக்கா 1800, 1900, 2000, 2100, 2200 அப்படி போயிட்டே இருக்குமே தவிர, இப்போ தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் 60 ஆண்டுகள். அதனாலதான் இந்த 60 ஆண்டுகளை கணக்கீடு செய்ததான் 60 வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்துல பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும். அப்ப அது வரும்போது 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தர்மம் சஷ்டியப்த பூர்த்தி, 60ஆம் கல்யாணம் அதெல்லாம் செய்யறோம். அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம். வருஷத்தின் பேரை கேட்கும் போதே நமக்கு எல்லாம் கொஞ்சம் டஃப்பா இருக்க மாதிரி, ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்துல. மெயினா ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார். செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்துல ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். பொதுவா இந்த வருஷம் பிறக்கும் போது அந்த வருஷத்துக்கு ராஜா, அப்புறம் தளபதி, இவங்க 2 பேரும் யாருங்கிறத வச்சுதான் அந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். சேனாதிபதி, அது மாதிரிலாம் மந்திரி. அப்போ இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அப்ப செவ்வாய் பலம் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே பொதுவா நாடு நகரம் முழுவதும் வெப்பம் அதிகமானதாக இருக்கும், உஷ்ணம் அதிகமானதாக இருக்கும். அதே போல தீ விபத்துகள், ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அங்கங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய பெரிய வெடி விபத்துக்கள், அணு உலையிலால் வரக்கூடியது, வெடி விபத்துகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் கூட சேரும்போது கலகம், டெரரிசம் இதெல்லாம் கூட கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மெயினா இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றதுனால அரசியல் கழகம் இந்த வருஷம் முழுவதுமே 2025 ஏப்ரல் 15 தேதி வரையிலும் அரசியல்களும் படு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். நிறைய அரசியல் கலகம் ஏற்படும். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் குறை சொல்லிட்டு அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் குறை சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் கலகம் நிறைய ஏற்படும். நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் பாதிப்பு உண்டு. எக்கச்சக்கமான பாதிப்புகள் இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்க போகுது, 12 ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, இந்த குரோதி வருஷத்துல ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பயிற்சி உண்டு. அந்த பயிற்சி குரு பயிற்சி மட்டுமே. வேற எந்த பயிற்சியும் இந்த வருஷம் கிடையாது. சனி பயிற்சியும் இல்லை, ராகு கேது பயிற்சி. அதனால குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக வருஷம் பிறந்த உடனே சித்திரை மாசத்திலேயே 20ஆம் தேதி வாக்குல குரு பயிற்சி நடக்க போகுது. அப்ப இந்த வருஷம் முழுவதும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறார். இந்த சித்திரையிலிருந்து அடுத்த பங்குனி மாசம் வரையிலுமே கூட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதே போல சனி பகவான் கும்பத்துல இருப்பாங்க. ராகுவும் கேதுவும் கூட முழுமையாக எங்க இருப்பாங்க, மீனம் மற்றும் கன்னியிலே இருக்க போகிறார்கள். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டுல நிறைய மாற்றங்கள். ஆனா மனித வாழ்விலே நாம் நினைக்கிறோம், நேற்று வரும் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு, இன்னைக்கு பிசினஸ் பண்றாரு, நாளைக்கு அந்த பிசினஸ்ல பெரிய ஆளா உயர்ந்து வந்துடுறாரு ஒருத்தர். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அவர் திறமையால படிப்படியா உயர்ந்து வளர்ந்து வந்தாருன்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு படிச்சாரு, ஒரு அடிமை தொழில் செஞ்சாரு, ஒரு இடத்துல வேலை செஞ்சாரு, அப்புறம் வேலை கத்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு கடை ஆரம்பிச்சாரு, அப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு, அப்படி படிப்படியா வளர்ந்து போனாரு. உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி படிப்படியா வளர்ந்து வந்தாரு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது அல்ல. காலமும் நேரமும் உங்களை கொண்டு போய் எங்க நிப்பாட்டதோ அந்த வேலையை நீங்க செய்வீங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. வேலை செஞ்ச தொழிலதிபராக மாறிவிடலாம், எஜமானர் நாளைக்கு தொழிலாளியாக மாறிவிடலாம். அப்ப காலமும் நேரமும் எதை நிர்ணயம் செய்யுதோ அதன்படித்தான் எல்லாம் நடக்கும். அப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில கிரக மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது. இந்த கிரக மாற்றங்கள்ல மெயினா இந்த வருஷத்துல சனியுடைய வக்ரம் இருக்கு. சனியுடைய வக்ரம் 12 ராசிக்கும் மிகப்பெரிய அளவுல மாற்றங்களை கொடுக்க போகுது. சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போறோம் எப்பப்ப வரப்போகுது. அதாவது ஜூலை மாசம் 15 தேதிக்கு மேல அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது. அதே போல புரட்டாசி ஐப்பசி மாசத்துல குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது. அப்ப இந்த சனி வக்ர காலங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. அப்ப இந்த வருடம் முழுவதுமே கூட 2024 ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் 2025 ஏப்ரல் 14 தேதி வரை இந்த ஒரு வருட காலம்
இந்த கிரக அமைப்புகளை கொண்டு, ரிஷபராசி குரு இருக்கிறார், கும்பத்துல சனி இருக்கிறார், இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்க போகுது, குறிப்பா உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாருங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான நல்ல எதிர்காலம் அமையக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக உங்களுக்கு அமையப் போகுது. துலாம் ராசியை பொறுத்தவரையிலே நீண்ட நாள் கனவுகள், நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலம். இன்னும் சொல்லப்போன 2, 6, 12 இருக்கக்கூடிய ராகு கேது இந்த வருஷம் முழுவதுமே துலாம் ராசியை பொறுத்தவரையில் ராகுவும் கேதுவும் 6, 12 அமைகிறாங்க. பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதே போல 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், எல்லாமே அசுபஸ்தானங்கள்ல. குரு பகவான் 8ல் மறைவு. அந்த ஒரு பாவத்தை தவிர இந்த சனி பகவான் 5ல் இருப்பது சிறப்பு. பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு. அதுவும் மூலத்திரிகோண வீட்டில் இருக்காரு, நல்லா கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பார், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பொதுவாக சனியை நம்ம வெறும் அது இருள் கிரகம், அது கெடுதல் தான் செய்யும் அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது. அந்த சனி பகவான் நிறைய நன்மைகளையும் செய்வார். பொதுவாகவே இந்த 7.5 சனி நடக்கும்போது தான் அவனுக்கு தொழில் அமைப்பு, வியாபாரம் அல்லது உத்தியோகம், குடும்பம், பிள்ளைகள், எதிர்காலம், வீடு, எல்லா சுகத்தையும் இந்த சனி பகவான் தான் கொடுப்பார். அப்போ பலவிதமான சுகங்களையும் இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு கொடுக்க போகிறது துலாம் ராசி அன்பர்களே. 8 விதமான சுகங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம், அஷ்ட ஐஸ்வர்யம்னு சொல்கிறோம் இல்லையா. 8 விதமான சுகங்களையும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வாரி வழங்குகிறது. அதை வாங்கி கொள்ள தயாராகுங்கள் துலாம் ராசி நேயர்களே. அப்போ 6, 12 இருக்கக்கூடிய ராகு கேதுவால் துலாம் ராசிக்கு நன்மை அதிகமான. இந்த வருஷத்துல 4 கிரகங்கள் சொன்ன சனி, ராகு, கேது, குருன்னு சொல்லிட்டேன். குருவால உங்களுக்கு நன்மை குறைவு, அதை மனசுல வச்சுக்கோங்க. குருவால உங்களுக்கு நன்மை குறைவு, 8ல் போய் மறைஞ்சுக்கிட்டார். 2வது உங்களுக்கு உங்க ராசி ஆனாலும் லக்னமானாலும் அவர் உங்களுக்கு அசுபர், 3, 6 கூடியவர். அப்போ 3, 6 கூடியவர் 8ல் மறைகிறதால அது வேண்டுமானால் அந்த 6ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சிருக்கிறதுனால வேணா கொஞ்சம் நன்மை நடக்கலாம். அப்ப இந்த வருஷம் முழுவதும் யாரால அதிக லாபம்னா ராகு கேதுவால் அதிக நன்மை. எப்பொழுதுமே அசுப கிரகங்கள் கொடுத்தால் மிக பெரிய வெற்றிகளை தான் கொடுக்கும். பல ஆண்டுகளுக்கு பிறகு, பல 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள் பறிக்கப் போகிறார்கள். அல்லது 12 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள் வெற்றி பெற போகிறார்கள். இதோ அரசியல் மட்டும் நீங்க ஏதோ எலெக்ஷன் நின்று வெற்றி பெற மாதிரி சொல்றீங்களே சாமி, நான் பிசினஸ் பண்றேன், தொழில் பண்றேன், குடும்பத்துல இருக்கிறேன், ஃபேமிலியில இருக்கேன், வீட்டுல இருந்து ஒர்க் பண்றேன், இல்லை நான் வேலைக்கு போறேன், எல்லாருக்கும் இது பொருந்தும். நீங்க வேணா பாருங்க, இந்த வருஷம் நீங்க அரசியல் இருந்தா கூட சரிதான், நீண்ட நாளுக்கு பிறகு நீங்க போட்டிடுவீங்க. ஒரு 10 வருஷம் போட்டி போட்டிருக்க மாட்டீங்க. இந்த வாட்டி நீங்க போட்டி போடுவீங்க, தேர்தல் அனுப்பிங்க. இல்லை உங்க ஊர்ல நீங்க கவனிங்க, போன வாட்டி இன்னொரு வாட்டி நிற்க மாட்டாரு, அதுக்கு 2 வாட்டி முன்னாடி இன்னொரு வந்து நிற்பார். இதுதான் கிரகம், இதுதான் ஜாதகம், இதுதான் ஜாதகத்தை எடுத்து சொல்லக்கூடிய தன்மை. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையிலே துலாம் ராசி அன்பர்களே, 12 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய அற்புதமான ஒரு கிரக அமைப்பு துலாம் ராசிக்கு மட்டும். இது மற்ற ராசிக்கு பொருந்தாது. ஏன்னா 6, 12 இருக்கக்கூடிய ராகு கேதுவால் அதிகமான நன்மையை பெறப்போகிறீர்கள் துலாம் ராசி அன்பர்களே. நிறைய வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு புதையல் கிடைக்கலாம், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கலாம், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கலாம், வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம், நல்ல நண்பர்கள் அமையலாம், நல்ல பார்ட்னர்ஷிப் அமையலாம், அல்லது ஒரு நல்ல இன்வெஸ்டர் கிடைக்கலாம், நல்ல திருமணங்கள் நடக்கலாம், குழந்தை பாக்கியம் அமையலாம், சொந்த வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், அல்லது ஒரு பெரிய தோப்பு ஏக்கர் கணக்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமையலாம், அல்லது நம்பிக்கையான உங்கள் சொத்துக்கோ அல்லது உங்களுடைய சொத்துக்கான வாரிசாகவோ அது ஒரு பாதுகாப்புக்காக ஒரு நல்ல நண்பன், தூய்மையான விசுவாசமான நபர்கள் உங்களுக்கு கிடைக்கலாம்,
அப்ப இதை போல பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது துலாம் ராசி அன்பர்களே. புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள், புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள் துலாம் ராசி அன்பர்கள். அப்ப அந்த 6-12 இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் பலவிதமான வெற்றிகளை வாரி வழங்கியது. வருஷம் முழுவதுமே கூட சப்போர்ட் பண்றதுக்கு சனி பகவான் 5ஆம் பாவத்துல இருக்கிறார். இதுல ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கும், இதனால் அதை தட்டி கேட்கறதுக்கு 8ல் குரு இருக்கிறார். சனிக்கும் குருவுக்கும் பார்வை வருது எப்படின்னா 4-10. சனிக்கு 10ஆம் பார்வை உண்டு. ரிவேஸ்லேயே போட்டு பாருங்க. சனி வக்ர காலத்தில் அந்த 10ஆம் பார்வை செயல்படும். ஜோதிடத்தை இப்படிதான் பார்க்கணும், மாத்தி மாத்தி பார்க்க தெரியணும். என்னுடைய குருநாதர் அதுதான் சொல்லுவார். ஒரே பார்வையில பார்க்க கூடாது, கிரகங்களை பலவிதமான பார்வைகள்ல பார்க்கணும். நம்மளை நம்பி வரக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ரிவேஸ்ல போட்டோ ஃப்ரண்ட்ல போட்டோ ஏதாவது ஒரு நன்மை நடக்குமான்னு பார்க்கணும். நல்ல வார்த்தைகளை சொல்லணும். அப்ப துலாம் ராசி அன்பர்களே, இந்த சனி பகவான் 5ல் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர காலங்களே 10வது பார்வையாக குருவை பார்த்து சனி குரு தொடர்பு வந்து மிகப்பெரிய பணங்காசுகள் உங்களை வந்து சேரும். ஒரு கோடீஸ்வர யோகம் வந்து சேரும். எப்போ? ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம், நவம்பர் மாதம், 5 மாதம். ஜூலை முதல் நவம்பர் மாதம் வரை அந்த 5 மாத காலமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பண யோகம் உண்டு, திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. அப்ப மறைந்த ராகு கேதுவால் நிறைந்த பலன்களை வருடம் முழுதும் அனுபவிக்க போகின்ற துலாம் ராசி நேயர்களே, அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் நன்மை. ஆனா பணங்காசு செலவு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும். பணங்காசு செலவு பண்ணும்போது மட்டும் சாமி நான் இப்ப வந்து செலவு பண்ணலாமா, இங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த மாதிரியே நான் வந்து எலெக்ஷன் நிற்கலாம்னு இருக்கிறேன், நான் செலவு பண்ணலாமா, அல்லது ஒரு தொழில் தொடங்கலாம்னு இருக்கேன், நான் இப்ப இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, அல்லது ஒரு வீடு கட்டலாம்னு இருக்கேன், கட்டலாமா, இடம் வாங்கலாம்னு இருக்கேன், வாங்கலாமா, அதாவது ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன், பண்ணலாமா, இல்லைனா ஒரு 25 லட்ச ரூபா ஒரு மிஷின் வர வைக்க போறேன், அந்த மிஷின் வர வச்சா இன்னும் பிசினஸ் டெவலப் ஆகும், நான் அந்த மிஷின் வாங்கலாமா. அப்போ ஒரு இடத்திலும் சொல்றத நல்லா காதுல வாங்கிக்கணும். அப்ப ஒரு இடத்திலும் நம்முடைய துலாம் ராசி என்பவர்கள் ஒரு விஷயத்தையும் ஒரு குருவை தேர்ந்தெடுத்து குருவுடைய வழிகாட்டுதலின்படி, சாமி இதுதான் என் ஜாதகம், நான் இதை செய்யலாமா, பணங்காசு இன்வெஸ்ட் பண்ணவா சாமி, இது வந்து 30 லட்ச ரூபா ஆகுது, 40 லட்ச ரூபா ஆகுது, லோன் தான் போடணும், நான் பண்ணவா, ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணி நீங்க தாராளமா, பெரிய சப்ஜெக்ட் அது, அதை அறிந்து கேட்டு குருவுடைய வழிகாட்டு, குரு தான் உங்களுக்கு மறைஞ்சிருக்காரு. அப்போ நீங்க எந்த நிலையில் இருந்தாலும், ஒரு அரசு அதிகாரியாக இருக்கலாம், உயர்ந்த பொறுப்புகள்ல இருக்கலாம், செலிபிரிட்டியா இருக்கலாம், அல்லது கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், குரு கேது தொடர்பு ஆன்மீகத்தில் இருக்கலாம், மடாதிபதிகளாக இருக்கலாம், மட தலைவர்களாக, பெரிய ஆதீன கர்த்தாக்களாக இருக்கலாம், ஆலய திருப்பணிகள்லாம் செய்யறாங்களா, அந்த மாதிரியான தொழிலில் ஈடுபட்டிருக்கலாம், கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் ஆலயத்திற்கு, அப்ப ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கவங்களாக இருக்கலாம், விளையாட்டு துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், மீடியா துறையில இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அதே போல ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ், கார்பரேட் நிறுவனங்கள், பெரிய கட்டுமான நிறுவனங்களாக நீங்க இருக்கலாம். அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், டெக்ஸ்டைலா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், விவசாயமா இருக்கலாம், ஹோல்சேலா இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், பெரிய ஹோட்டல்ஸாக இருக்கலாம், ஐடி நிறுவனங்களாக இருக்கலாம், சேட்டலைட் சேனலாக இருக்கலாம். ஸோ எனிஒன், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், தொழில்துறையை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில ஒரு முறை இந்த தமிழ் வருஷத்தை நீங்க உங்களுக்கு சரியா மேட்ச் பண்ணிக்கணும், இல்ல இந்த வருஷம் எனக்கு நமக்கு சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சால், இந்த வருடம் முழுவதும் எனக்கு வருமானம் சிறப்பா இருக்கணும் சாமி, அதுக்கு நான் என்ன செய்யணும், இதுதான் என் ஜாதகம், இதுதான் என் கம்பெனி, இதுதான் என்னுடைய பிசினஸ், இந்த பிசினஸ் இந்த இயர், இந்த ஃபைனான்சியல் இயர் நமக்கு ப்ராஃபிட்டா இருக்கணும். அப்போ அதுக்கு நீங்க என்ன செய்யணும் என்பதை அறிந்து தெரிந்து அதற்குரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால், நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே, இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு உங்களுடைய புத்தாண்டாக, உண்மையான புத்தாண்டாக உங்களுக்கு அமையும். சின்ன விஷயமா இருக்கும், கோட்டை விட்டுருவீங்க, சின்ன விஷயமா இருக்கும், அலட்சியமா இருந்துருவீங்க, அதான் ஒண்ணு இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப துலாம் ராசி என்பர்களே, நல்ல எதிர்காலமாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது. அதே போலதான் வேலை வாய்ப்புகள், அது கவர்மெண்ட் ஜாபா இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், புதிய வேலை வாய்ப்புகள் அமையும், புதிய வேலைகள் அமையும், வேலையில நல்ல ப்ரமோஷன்ஸ் அமையும். சனி பகவான் உங்க வேலையை உயிர் ஊசலாடுற மாதிரி வேலை ஊசலாடிட்டு இருக்கும், எப்ப வேலை போகவே தெரியாது, மனசு பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம்.
துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கான வழிபாடு உண்டு, நிச்சயம் உண்டு. அப்ப ஏதோ உங்க கர்ம வினை உங்களை தடுக்குதுன்னு அர்த்தம். துலாம் ராசிக்கு நேரம் நல்லா இருக்கு, ஏதோ கர்ம வினை உங்களை பாடாப்படுத்துதுன்னு அர்த்தம். அப்ப துலாம் ராசி என்ற இதெல்லாம் முடிவு செய்யக்கூடியது உங்க தலையெழுத்து, உங்க ஜாதகம். அப்ப வேலை வாய்ப்பு சிறப்பா இருக்கும், தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதே போல குடும்பம் சிறப்பானதாக இருக்கும், குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்துல முன்னேற்றம் இருக்கும். வீடு வண்டி வாகன யோகங்கள் அமையும், புதுசா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும், கிரகப்பிரவேசம் பண்ணலாம், சீமந்தங்கள், குழந்தை பாக்கியம், மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும், திருமண யோகங்கள் கிடைக்கும். இன்னும் பற்பல யோகங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்னும் நிறைய நன்மைகள், நிறைய விஷயங்கள் துலாம் ராசிக்காக நாம் சொல்லிட்டே போலாம். மெயினா உங்களுக்கு இருக்கக்கூடிய மனபயம், செய்வினை கோளாறுகள், மந்திர தோஷம், மாந்திரீக தோஷங்கள், மெயினா செய்வினைகள், திருஷ்டியால் வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் கூட ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஸோ பிரச்சனை என்ன என்பதை அப்படி எடுத்துட்டு வாங்க. நிச்சயமா அன்னை வாராகி உங்களுக்கு வழிகாட்டுவார். உங்க பிரச்சனையிலிருந்து விலக்கி உங்களை சந்தோஷமா அம்பாள், வாராகி அம்பாள் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நமச்சிவாயம். ஜெய் வராகி.